ஸோ ஓகே ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது எஃப்எஃப்ஐ கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 1. பார்ட் 2 வேணால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட கடை. ஆனால் இப்போது என்னோட கேம் லைட்டாக லேக் ஆகுது. செட்டிங்ஸை மாற்றணுமோ? ஓகே, இப்போ ஓகேங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கடையை போயிட்டு கம்ப்யூட்டரில் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்கயா. ஓ இருங்க, செட்டிங்ஸை மாற்றி. ஓகே, இப்போ நான் மவுஸ் சென்சிட்டிவிட்டியை தேடி வச்சிருக்கேன். இப்போ பக்கெல்லாம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எடுக்கிறது வெறும் $50. ஓகே, பட்ஜெட் கூட பண்ணுவோம். என்னடா இது சீரியல் $35 அடே, பாதி காசு இதுக்கே போயிடும். நான் அந்த அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கிறேன். ரெட் ரைஸ் 1, நெக்ஸ்ட்டு மாவு, எண்ணெய், பாஸ்தா, நெக்ஸ்ட்டு சுகர் பவுடர். அடப்பாய் ரவுண்டாக வந்துச்சு. பர்ச்சேஸ் என்னடா இது 54. ஓகே, தெரிஞ்சு நான் இதில் நான் மாவு எடுத்துடுறேன். இப்போ பர்ச்சேஸ். ஆமாம் ஓகே, இன்னத்துக்கு ஆர்டர் வந்திருக்கும். இப்போ எடுப்போம். இப்போ பக் ஆகலை, சேனலுக்கு ரீச்சே போக மாட்டேங்குங்க. என்ன சொல்கிறது, இப்போதைக்கு 2 சப்ஸ்கிரைப் தான். அது கூட என் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவும் தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மக்களே. எங்கள் அம்மா ஃபோன் தான் இது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் தூக்கி வைக்க ஆரம்பிச்சிடலாம். என்னடா இது ஜூஸ்னா சக்கரை போல, சுகர் பவுடர் தான் போட்டிருந்தது. இப்போ எண்ணெய் தீட்டு போய் அப்படியே அழைக்கா வைக்க போகிறோம். எண்ணெய் தெரியாம அந்த வேற பட்டம் வைக்கிட்டேன். இப்போ எண்ணெயை ஒன்றா வைக்க வேண்டியதுதான். தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு போடுறா. இருங்க, நான் எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ப்ரைஸ் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சூஃபு சாரி மக்களே. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் $4.83. நம்ம ரவுண்டா வாங்கலாம். $5.5 போடலாம். $5.5. ஓகே, $4 நமக்கு லாபம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் $4.50னா $5.5. ஓகே, $4. நெக்ஸ்ட் பிரெட்டு $3, $4.5. போடு, கடை திறக்க வேண்டியதுதான். சார் வாங்க சார் உள்ள. ஃபஸ்ட்டு கஸ்டமர் சார், நீங்கள் எங்கள் கடைக்கு வாங்க சார். பிரெட் இருக்குது, சூப்பு, சக்கரை இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, எண்ணெய் இருக்குது. வாங்க சார். சார் அப்படியே நேராக போயிட்டு அப்படியே உள்ளே கொண்டுரு. உள்ளே போங்க. தேங்க்யூ சார். அக்கா கொஞ்சம் உள்ளே போங்கக்கா. வரதை பார்த்தா நம்ம கடைக்கு தான் வராங்களோ? அக்கா அப்படியே ரைட் எடுங்க. அங்கே அக்காவே இல்லை, பாட்டி மாதிரி. ஐயோ, கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்களே. ஏய் 2 பேரும் வந்துட்டாங்க பில் கவுண்டருக்கு. ஓகே, இப்போ சாரி மக்களே, அப்பப்போ ஆடு போடுறாங்க. இப்போ இந்த பில் கவுண்டரில் நம்மளோட மேக்ஸ் தான் டெஸ்ட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, டேய் ஓகே இருங்கண்ணா. ஓகே, இப்போ பக் இல்லை. சூசு கணக்கிட்டா காசு தரீங்களா? என்னது பிரெட்டு நிறைய காசா? $50 தரணும். தேங்க்யூ சார். இது 2 பொருள் வாங்கியிருக்கேன், சூசு ஆயில். ஓகே, டே கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் பண்ணுறான். நீங்கள் ஏடிஎம் கார்டா? ஏடிஎம் கார்டு. ஓகே, ஓகே கரெக்டாக ரவுண்டாக $11. தேங்க்யூ சார். எண்ணெயா சார்? பிரெட்டு சூஸெல்லாம் இருக்குது சார். எண்ணெயை வச்சு தான் கணக்கு பண்ணுங்க. பிரெட் இருக்குதுன்னா அப்படியே மேலே ஊற்றி பிரெட் ஸ்லைஸ் சாப்பிடலாம் சார். பிரெட் ஸ்லைஸ் வாயிலே வர மாட்டேங்குது. 50 சென்ட். தேங்க்யூ சார். பாட்டி நீங்கள் என்ன சொன்ன எல்லாத்துக்கும் பாருங்க. இந்த பாட்டிமா ஆயில் ஊற்றி
பிரெட்டு சாப்பிட போகிறாங்க. ஏடிஎம் கார்டா? $10. தேங்க்ஸ் பாட்டி. அக்கா வணக்கம்க்கா. பிரெட்டு என்ன? ஓகே. எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க? கரெக்டாக இவங்களே 10 ரூபா. இந்த பாட்டியும் 10, இந்த அக்காவும் 10. அட மறுபடியும் 2 பாட்டி இருக்காங்களே. பாட்டி காசு தாங்கோ. $5. $5. ஓகே, $5. பை பாட்டி. நெக்ஸ்ட். ஏய், நான் இன்னும் ஏற்றணும் போலையே சென்சிபிலிட்டி. ஓகே அக்கா. சி பாட்டி. கரெக்டாக இவங்களும் $10. ஓ, ரவுண்ட் காசு கொடுத்தாங்க அவங்க. இந்த அக்காவும் காசு தான். அக்கா நீங்கள் யார் ஒருத்தர் மாதிரி இருக்கீங்க. $44. 2 24. சி 20. இப்போ $4 தரணும். 1 2 3 4. பைக்கா. அக்கா நீங்கள் பார்க்கறதுக்கு போலீஸ்மேன் மாதிரியே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் தர வேண்டியது காசு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு $4 தரணும். 1 2 3 4. பைக்கா. என்ன காலியாக இருக்கு? ஊசி காலியானே வருது. ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் பிரெட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அட இவர் கத்தான் செஞ்சு கொடுத்துருக்காரு. பிரெட்டு சூசு. இந்த பாட்டி இப்போ தானே வந்தது. சரி மறந்துட்டு இருக்கும் போல. அட போனதுடே பற்றி இந்த டே 10. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு பில்லிங் கவுண்டர் வந்து வெளியே வரும். என்னென்ன கம்மியாக இருக்கு பார்த்து மறுபடியும் ஆர்டர் போடுவோம். என்ன கம்மியாக இருக்கு? பிரெட் ஓகே. சூ 2 தான் காலியாக இருக்கா? ஆமாம், இல்லை 1 ரூபா காலியாக இருக்கு. என்னங்க என்ன போடுவோம்? என்ன சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் ஒன்றும் விளம்பரம் போடுறாங்க. சரி ஓகே. அண்ணாக்கா. ஜி அண்ணாவா? சாரிண்ணா. என்ன நான் வேறு பிரெட்டு மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க? என்ன வாங்கி வந்துச்சுக்கா? நான் இப்போ தானே புதுசாக வாங்கி வந்தேன். 50 சென்ட்டு. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுத்துட்டோம்னா மைனஸ் அமுக்கி அந்த காசு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த அக்கா ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்கோம். $11. ஒரு வெறும் பிரெட்டா? இந்த அண்ணா இப்போ தானே வந்தாங்க. என்னடா இது? இந்த ஊர்ல எல்லாருமே வந்தவங்களே வராங்கயா. ஓகே, பிரெட் இது போடுவோம். டே 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 நில்றா. வாட் a damn it. ஓகே, கட்ட நின்று. ஏய் நில்லுடா, நில்லு. ஓய், எப்படியும் அந்த அண்ணாவை இது அனுப்பிச்சு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த அக்கா. அக்கா கட்ட கட்டுங்க. ஐ கீழே இறங்கு. பிடிச்சிட்டேன். ஏய் 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 10 சி 7 போட்டனே. $10. நெக்ஸ்ட்டு காசா கொடுங்கய்யா. ஏடிஎம்மா கொடுக்காதீங்க. என்ன கொடுத்தீங்கன்னா அதை சரி காசாக தான் வாங்கி சில்லறை எல்லாம் கொடுத்துடலாம். இதில் போயிட்டு நம்பர் போட்டு மறுபடியும் வெளியே வரும். ஐயோ பிரெட்டு காலியாகுது. $11. நெக்ஸ்ட்டு ஐயோ இருட்டு வேற ஆகுது. லைட்டு வேற பண்ணோம். இருங்க. ஏடிஎம் கார்டு. ஏடிஎம். டேய் வெறுப்பேத்தது. டேமிட். டேய் அதுவும் ஒன்று அச்சுவோ. அதேமாதிரி நான் வீடியோ ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேனலே சொல்லலாம். ஃபஸ்ட்டு சேனல் ஜில்ஸோன், அவரதையும் போய் பாருங்கள். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள். இன்னும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஜில்ஸோன், நெக்ஸ்ட்டு விடிஜி, லவ்லி கேமிங், லவ்லி பாஸ் 2 ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஜென்னி கேமிங், ஷார்ப் தமிழ் கேமிங், பிளாக் ஃபாக்ஸ் தமிழ் கேமிங், ராக்கி தமிழ் கேமிங், தமிழ் அல்டிமேட் கேமிங். இப்போ கூட மெசேஜ் வந்துச்சு. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டிருக்கேன்னா அதான் இப்போ வைசிட்டியோட கம்ப்ளீட் ஸ்டோரி போட்டிருக்காரு. அது இப்போ வந்தது. இருங்க லைட்டு போட்டு வரேன். அதான் அவர் ஜிடிபி கம்ப்ளீட் எடிஷன் போட்டிருக்காரு. கம்ப்ளீட் ஸ்டோரி கேம்ல போட்டிருக்காரு. ஓகே, இப்போ அவங்க காசை கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்க? நான் காசுக்காக கொடுத்துருக்காங்க. $4 போல். எங்க இருங்க நான் அடுத்த கேம் பிளேல வந்து நல்லா இது செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சிடறேன். $4 50 சென்ட்டு.
பாய்க்கா. அண்ணா வாங்கோ, டைம் வேற முடிய போதும். பிரெட் காலி, எண்ணெய் காலி, தூசு காலி, எல்லாமே காலி. பாட்டி எண்ணெய் மட்டும் தான் இருக்கு பாட்டி. இப்போ காடா குத்தாரா? $9. டக்கு 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 டக்குன்னு வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. ஏடிஎம். ஏய், நான் தடவை செட்டிங்ஸ்ல மாற்றணும். இந்த தடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் அல்டிமேட் கேம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப் கம்ப்ளீட் ஸ்டோரி கேமில் போட்டிருக்காரு, ஜிடிஎஃப் சான் போட்டிருக்காரு. அதே மாதிரி ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் பார்ட் 2 போட்டு பாதி போட்டிருக்காரு. இல்லை முடிச்சுட்டாரு சரியா? நான் பார்க்கல. ஆனால் ஜிடிஎஃப் சான் ஜிடிஎஃப் 5 ஜிடிஎஃப் வைசிட்டி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் GTA 3 போடுவார், GTA 4 கம்ப்ளீட் எடிஷன் போடுவார், நிறைய போடுவார். ஸோ இன்னைக்கு வந்து 80 கரெக்டான காசு எத்தனை வர மாட்டியாடா? $50 ஒரு 20 ப்ளஸ் ஒரு 10 ஒரு 5 1 2 3 4. பாய்க்கா. அக்காவா? அண்ணா கடையை மூடணும், டைம் ஆச்சு. ஆனால் ஒன்றுமே நான் சாரிண்ணா, ஆர்டரும் போட முடியாது. காத்தான் காசு கொடுத்துருக்காங்களே பாட்டி. கடைசியாக ஜென்டில்மேன். என்ன சார், ஒரே ஒரு எண்ணெய் எதுக்கு? 5.5. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ண முடியாது போல, எல்லாமே விட்டு போச்சு. அடா, இங்கே என்ன இருக்கு மறந்துட்டேன். இருங்க, இப்போதைக்கு இதை எடுத்து வச்சிருவோம். கரெக்டான இடத்துல வைக்கிறான்னு தப்பா இடத்துல வைக்கிறேன்யா. என்ன எடுத்துக்கோ. இடத்துல பிரெட் வைக்கணும், இந்த இடத்துல தான். அவ்வளோதான் போல. சரி, இந்த வீடியோ இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேமோட பார்ட் 2 வேணா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் வரும். பாய்.